சவுதி அரேபியால வின்டேஜ் ஃபீல்ல ஒரு டின்னர் சாப்பிட போலாமா? எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டா இருந்தாலும், அங்க ஒரு ஏஸ்தெடிக் ஃபீல் இருந்துச்சுன்னா, எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். இந்த உணவகத்தோட உணவுகள பற்றி சொல்றதுக்கு முன்னாடி, சவுதி அரேபியாவின் பழங்கால நினைவுகள்ல சுமந்து நிக்கிற கலை அலங்கார பொருட்கள பற்றி சொல்லியே ஆகணும். உள்ள நுழைஞ்சதுமே, மெனுல என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால, அழகா வடிவமைக்கப்பட்ட பழங்கால கிணறு, கதவு, வின்டேஜ் டிவி, ரேடியோ, லேந்தர்ன் லைட்ஸ் அப்படின்னு எல்லாமே உங்களுடைய கவனத்தை ஈர்க்கவே தவறாது. அப்புறம் பில் போடுறதுக்கு கூட டேபிள் ஒரு ஸ்கூட்டர் டைப்ல வச்சிருந்தாங்க. இதுலயும் ஒரு கிரியேட்டிவ் டச். சரி, இப்போ சாப்பாட்டுக்கு வருவோம். கிரில்டு மீட்டுக்கு தான் இது ரொம்ப பிரபலம். சிக்கன், மட்டன், பீஃப், கேமல் கறிகள்லாம் இங்க கிடைக்குது. குப்பூஸ் கூட இது சாப்பிடுற மாரி இருக்கும். மற்றபடி பிரதான உணவுன்னு வேற எதுவும் கிடையாது. குறிப்பா சிக்கன்ல வித் போன் அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் காம்ப்ளிமென்டரியா சவுதியோட டீ கிடைக்குது. ஆனா, இத நம்ம செல்ஃப் சர்வீஸ் தான் பண்ணிக்கணும். நிச்சயமா ஒரு புதுமையா சாப்பிடணும், டேஸ்டியா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க போயிட்டு வாங்க. இதோட லொகேஷன நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். அண்ட் பீக் ஹவர்ஸ்ல போனீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ற மாரி இருக்கும். பார்க்கிங் வசதிகளும் இருக்கு. அப்போ நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.